அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சற்று நேரத்துக்கு முன்பாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இட்ஸ் ஒன்லி மியர் ஃபார்மாலிட்டி, தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஒப்பந்தமாவது என்பது. இந்த நிலையில் விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களோடு செய்தியாளர் தாய்மானவன் ஓவர்டியூ. 3 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகாக நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில கூட்டணி ஒப்பந்தம் என்பது இன்று மாலை கையெழுத்தாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக சார்பில் போட்டியிடுவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் என்பது நேற்று முதல் துவங்கியிருந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட பல்வேறு தொகுதிகளுக்கு இந்த விருப்ப மனு விநியோகம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. பொது தொகுதிக்கு 15,000, தனி தொகுதிக்கு 10,000 செலுத்தி விருப்ப மனுக்களை தேமுதிக அலுவலகத்துல போட்டியிட விரும்புபவர்கள் பெற்று வருகிறார்கள். விருப்ப மனு பெறுபவர்களுக்கு இன்று மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளை முதல் இந்த தேமுதிக தலைமை அலுவலகத்துல நேர்காணல் என்பது நடைபெறும் என கட்சி தலைமை என்பது அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில தான் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் தேமுதிக தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய பிரபாகர் அவர்கள் இன்று தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்து வழங்கியிருக்கிறார். குறிப்பாக அவர் விருதுநகர் தொகுதியில போட்டியிடுவதற்கு விருப்ப மனு வழங்கியிருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தையின் போதே விருதுநகர், கள்ளக்குறிச்சி உட்பட ஒரு சில தொகுதிகள் முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலேயே அதிமுக தலைமை தேமுதிகவுக்கு ஒதுக்க முன்வந்த நிலையில் இந்த 2 தொகுதிகளுக்கும் கணிசமான நபர்கள் தற்போது விருப்ப மனுவை வழங்கியிருக்கிறார்கள். அதில் விஜய பிரபாகர் அவர்கள் விருதுநகர் தொகுதியில போட்டியிடுவதற்கு விருப்ப மனு வழங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில தேமுதிகவிற்கு விருதுநகர், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சி உட்பட 4 தொகுதிகளும், கூடுதலாக ஒரு தொகுதி மத்திய சென்னை, மயிலாடுதுறை அல்லது நெல்லை ஆகிய 3 தொகுதிகளில் ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று மாலை 5 மணியுடன் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அந்த விருப்ப மனு விநியோகிக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெற இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விஜய பிரபாகர் அவர்கள் விருதுநகர் தொகுதிக்கு போட்டியிட விருப்ப மனு அளித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட LK சுதீஷ் விருப்ப மனு அளிச்சிருக்கிறாரா? தற்போது வரை விஜய பிரபாகர் அவர்கள் மட்டுமே விருப்ப மனு அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. LK சுதீஷை பொறுத்தமட்டில் ஏற்கனவே உடல்நலக் குறைவின் காரணமாக ஓய்வில் இருந்து வரக்கூடிய ஒரு சூழல்ல பெரும்பாலும் அந்த கட்சி பணிகளை தவிர்த்து தொடர்ச்சியாக ஓய்வில் இருந்து வருகிறார். இந்த நிலைதான் அவரது உடல்நிலையை பொறுத்தே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என கட்சி நிர்வாகிகள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னமும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் சுதீஷ் அவர்கள் போட்டியிடுவாரா என்பது தொடர்பான விவரங்கள் என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை. தற்போது வரை LK சுதீஷ் அவர்கள் அதற்கான விருப்ப மனுவை பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. திரு விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகர் இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் போட்டியிடுகிறார் என்பது கிட்டத்தட்ட தெளிவாகிறது. அதுவும் விருதுநகர் தொகுதியில் அவர் போட்டியிடக்கூடும் என்றும், விருதுநகர் அதிமுக தேமுதிக உடன்பாடில் தேமுதிக வசம் வழங்கப்படலாம் என்று அறிகின்றோம். 5 தொகுதிகள் தேமுதிகவுக்கு அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.